ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை நயன்தாராவை பத்தி தான் பேச போறோம். கிட்டத்தட்ட நயன்தாரா அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை தான். அப்படிதான் இருந்தாங்க ஒரு சில டைமிங்ல. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓவர் ஆட்டிடியூட் காட்டக்கூடிய ஒரு நடிகையா நயன்தாரா மாறிட்டாங்க. அவங்க நிறைய இப்ப படம் வந்து கைவசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 ரிலீஸ்க்காக ரசிகர்கள்லாம் ரொம்ப பெரிய ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில படங்கள் இருக்கு. பட் தமிழ்ல அவங்களுக்கு அவ்வளவா பட வாய்ப்புகள் இல்ல. ஆனாலும் தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மூவிஸ் எல்லாம் தொடர்ந்து கமிட் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஸோ நயன்தாராவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃப், அபிஷியல் அப்படின்னு சொல்லி எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா அவங்களோட வீடியோ ஒன்று வைரல் ஆகி எல்லாருமே நயன்தாராவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ என்ன ஒரு வீடியோ அப்படின்னா, ஸோ நயன்தாரா ஃபேமிலியோட ஏர்போர்ட்ல வரும்போது அந்த குழந்தைகளை வந்து அவங்களோட கேர் டேக்கர் கையை பிடிச்சி கூட்டிட்டு வருவாங்க. ஸோ உடனே அதுல ஒரு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா நயன்தாரா அவங்களுடைய கையை பிடிக்கிறதுக்காக போவோம். பட் நயன்தாரா அப்போ பிஸியா மொபைல்ல ஏதோ பார்த்துட்டே வருவாங்க. இப்போ பார்த்துட்டே வர்றதுனால குழந்தை கை பிடிக்கிறப்போ அதை அப்படியே லேசா தட்டி விட்டுட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த குழந்தை வந்து ஓரமா போயிடும். ஸோ இந்த வீடியோ வெளியாகி சோசியல் மீடியால ரொம்ப பெரிய பேசு பொருளா பேசப்பட்டது. அதாவது இவங்க 10 மாசம் சுமந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களை ஒரு நிமிஷம் கூட கீழே விட மாட்டாங்க. நயன்தாராக்கு ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசை, குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை, குழந்தைங்களோட எப்பவுமே வந்து ஜாலியா இருக்கணும்னு ஆசை. ஆனா இப்ப குழந்தைங்களை வந்து கை பிடிச்சிட்டு கூட கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் அவங்க வெளி உலகத்துக்கு பேசுறாங்க, கேமராக்காக மறுபடியும் நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நயன்தாராவுக்கு ஆதரவாகவும் பேசியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டார், ஒரு செலிபிரிட்டி. ஸோ பப்ளிக்ல போறப்ப அவங்க ஏதோ ஒரு பிஸியா ஒர்க் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ போன் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்திருக்கலாம். அதனால அந்த குழந்தை கைப்பிடிச்சதை அவங்க கவனிக்காம தட்டி விட்டுட்டு அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசுறீங்களா? ஏன் உங்க வீட்டுல உங்க குழந்தைகளை நீங்க அடிக்கவே மாட்டீங்களா, திட்டவே மாட்டீங்களா, சீன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? குழந்தைங்களை கோபப்படுத்தணும் அப்படின்றதுக்காக விளையாட்ட நிறைய பேர் திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து சோசியல் மீடியால வீடியோவா பண்ணி போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனா அவங்க இப்படி ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க 10 மாசம் சுமந்து பெற்றிருந்தாதான் அந்த கஷ்டம் தெரியும், அப்படி இப்படின்னு என்னென்னலாம் வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. ஒருத்தர் வந்து கிடைச்சிட்டா போதும், அவங்களை வந்து A to Z எல்லாமே வந்து குறையாதான் பேசுவீங்க. சோ அவங்களோட நிறைகள் என்ன, அவங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நயன்தாராவுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வகையில அதாவது தமிழ்ல பட வாய்ப்புகள் குறைஞ்சிடுச்சு, ஆனா இவங்க வந்து சோசியல் மீடியால விளாக்ஸ் எல்லாம் போட்டுதான் இவங்க வந்து ஏர்ன் பண்றாங்க. பிளஸ் இவங்க நிறைய சைட் பிசினஸ் வச்சிட்டு இருக்காங்க, அதுல இருந்து இவங்களுக்கு நிறைய இன்கம் வருது அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் பேசு பொருளா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் பேசின ஒரு விஷயம், அதாவது 350 கோடி ரூபாய் இருந்தா அதை நான் டெபாசிட் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் காலம் ஃபுல்லா சாப்பிடுவேன், அதுல எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு வரும், மாசத்துக்கு இவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. சோ அது இன்னும் பெரிய பேசு பொருளா போச்சு. அதாவது 350 ரூபாய் நமக்கு கையில ஒரு நாளைக்கு கிடைக்கல, ஆனா 350 கோடியை வந்து டெபாசிட் பண்ணி அதுல வர இன்ட்ரெஸ்ட்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேலி கிண்டலா பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில நயன்தாராவுடைய ரீசெண்டான ஒரு விஷயம், ஒரு டாக் வந்து பயங்கரமா வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நயன்தாரா ஒரு தெலுங்கு படத்துல கமிட் ஆனாங்க. பட் அந்த படக்குழு வந்து இப்ப அதுல நயன்தாராவே போடலாமா இல்ல வேற யாரையாவது போடலாமான்னு ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்கு நயன்தாரா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, போயிட்டு அந்த படக்குழு கிட்ட அடம் பிடிச்சிருக்காங்க. நான் தான் இந்த படத்துல நடிப்பேன், நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன், கண்டிப்பா இந்த படத்தை நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சு பேசியிருக்காங்க. அதாவது தெலுங்கு நடிகரான பாலகிருஷ்ணா அவங்களுடைய 111வது படத்துல நயன்தாரா தான் ஹீரோயினா கமிட் பண்ணிருக்காங்க. சோ நயன்தாரா இந்த படத்துக்காக 11 கோடி ரூபாய் சம்பளமா கேட்டிருக்காங்களாம். அதாவது கிட்டத்தட்ட தமிழ் அண்ட் தெலுங்கு இது ரெண்டுத்திலுமே பாத்தீங்கன்னா பாலிவுட்ல வாங்கக்கூடிய சம்பளத்தை விட கம்மியா தான் இருக்கும். சோ இதே நயன்தாரா பாலிவுட்ல ஒரு படம் பண்ணாங்கன்னா 11 கோடி இல்ல, அவங்க வந்து எவ்வளவு கோடிகள் வேணாலும் சம்பளமா வாங்கலாம். ஏன்னா அங்க வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா தமிழ், தெலுங்கு, மலையாளம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சம்பளம் வந்து கம்மி தான். தமிழ் தெலுங்குலயாவது இப்போ ஓரளவுக்கு ஏறி இருக்கு, ஆனா மலையாளம்லாம் இன்னுமே சம்பளம் கம்மி தான். அங்கெல்லாம் வந்து 5 கோடி 6 கோடி அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படும். அதனாலதான் அங்க எப்பவுமே டாப் ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டு படம் எடுக்கவே மாட்டாங்க. சிம்பிள் ஹீரோயின்ஸை போட்டு தான் படம் எடுப்பாங்க. பட் அதுவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். உடனே அந்த ஹீரோயின் வந்து தமிழுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அங்க சம்பளம் கம்மி அப்படின்றதுனால தமிழுக்கு வந்துருவாங்க. அப்படி வந்த நிறைய நடிகைகள் தான் இப்போ வந்து நமக்கு தமிழ்ல ஹீரோயின்ஸா இருந்துட்டு இருக்காங்க. சோ ரீசெண்டா பார்த்தோம்னா மமிதா பைஜு சொல்லலாம், கென் கருணாஸ் டைரக்ஷன்ல வெளியான யூத் படம் சொல்லலாம். ஏன்னா அதுலயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளா போச்சு. என்னன்னா ஏன் வந்து தமிழ்ல நடிகைகளை நீங்க சூஸ் பண்ண மாட்டீங்களா, மலையாளத்துல இருந்து ஏன் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி. சோ அவங்களுக்கு அங்க கிடைக்கிற சம்பளத்தை விட தமிழ்ல கிடைக்கிற சம்பளம் ரொம்ப அதிகம். சோ அதனால தமிழ் நடிகைகள் நடிக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மலையாளத்துல இருந்து தான் 3 நடிகைகளையும் கூட்டிட்டு வந்ததா கென் கருணா சொல்லியிருந்தாரு. சோ இப்ப அதே மாதிரி தான் நயன்தாராவும்
தெலுங்குல போயிட்டு 11 கோடி ரூபாய் சம்பளத்தை எதிர்பார்க்கிறது எந்த அளவுக்கு வந்து நியாயம்? அந்த படத்தோடைய மொத்த பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கே நம்ம 11 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தோம் அப்படின்னா அப்ப மத்த நடிகர் நடிகைகளுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி சோ மொத்த படக்குழுவும் புது ஹீரோயினை தேடக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கிறதாவுமே நியூஸ் வந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நயன்தாரா அங்க போயிட்டு இல்ல கண்டிப்பா இந்த படத்துல நான் தான் பண்ணுவேன், இந்த படம் நல்லாவே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நயன்தாரா இதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணா கூட சேர்ந்து 3 படம் பண்ணியிருக்காங்க. சோ அதுலலாம் நான் வந்து கம்மி சம்பளம் தானே வாங்குறேன், இது 4வது படம் அப்படின்றதுனாலதான் நான் வந்துட்டு இவ்வளவு சம்பளம் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாலகிருஷ்ணாக்கு 65 வயசு, நயன்தாராக்கு 42 வயசு. இதுவே மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அப்படின்னுமே அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க. ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினாவும் நடிப்பாங்க, அம்மாவா நடிப்பாங்க, தங்கச்சியா நடிப்பாங்க. இந்த வயது வித்தியாசம் அப்படின்லாம் சினிமாவுல பெருசா பேசப்படாது. சோ நீங்க வந்து அதை எடுத்து சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி படக்குழு சொல்லியிருக்காங்க. சோ நயன்தாராவுக்கும் அந்த படக்குழுக்கும் நடுவுல இப்போ ஒரு இழுப்பறி போய்கிட்டு இருக்கு. இந்த சம்பளத்துக்கு ஓகேன்னு சொல்லுங்க, நான் தான் நடிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் சம்பளம் கட்டுப்படி ஆகாதுன்னு படக்குழு சொல்லியிருக்கு. இது எப்படி முடிய போகுது அப்படின்றத நாம பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க முழுக்க ஹிஸ்டாரிக் அண்ட் ஆக்ஷன் ஜானர் கலந்த ஒரு படமா தான் உருவாக போகுது. சோ ஆக்ஷன் அப்படின்னா ஹீரோயின் பேஸ்ல வந்து நயன்தாரா அதுக்கு நல்லாவே சூட் ஆவாங்க. சோ இந்த ஒரு காரணத்தை வச்சுதான் அந்த படக்குழு வந்து நயன்தாராவை இந்த படத்துக்காக பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துல ஃபைனலா எந்த ஹீரோயின் நடிக்க போறாங்கன்றதை நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நயன்தாரா கேட்ட இந்த சம்பளம் ரொம்ப அதிகமா கம்மியா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.